हाय फ्रेंड्स अस्सलामु अलैकुम இன்னைக்கு நம்ம சிவக்காத மருதணியிலே கூட ஈஸியா 10 நிமிஷத்துல செக்கச்செவேன்னு செவக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மருதணி இலைகளா பார்த்து எடுத்துக்கோங்க. சில மருதணி இலைகள் வந்து அந்த அளவுக்கு சிவப்பு கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கிற மருதணி இலைகளா இருந்தாலுமே இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா செக்கச்செவேன்னு செவக்கும். இப்போ வாங்க இந்த மருதணி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திரலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்துக்கு பதிலாக நீங்க சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பழைய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய மண் பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல செய்யும் போது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். இப்போ இந்த மண் பாத்திரத்தை இந்த மாதிரி சுத்தி விட்டு சுத்தியும் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி மெஹந்தி செய்யறதுக்கு லிக்விட் செய்யறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். மற்றதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பழைய பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரே பக்கமா சேர்த்துறாம இந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து சென்டர்ல வந்து இடம் இருக்கு பார்த்தீங்களா? இதுல இப்போ வந்து ஒரு குட்டி பவுல் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மண் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்ச உடனே அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. கீழே உள்ள பாத்திரத்துக்கு வந்து நல்லா இந்த மேலே உள்ள பாத்திரம் வந்து நல்லா மூடிடணும். கேப் இல்லாமல் நல்லா பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்க வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே இப்போ நம்ம மருதணி இலைகளை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து மருதணி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜார் ஃபுல்லாக ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற இலை எல்லாத்தையும் நம்ம அரைக்க இதில் வந்து எடுத்து போட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு முழு எலுமிச்சை பழத்தை அப்படியே வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த சாறில் தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த மருதணியை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால நல்லா பெரிய சைஸ் எலுமிச்சையில் நான் வந்து அப்படியே வந்து சாறு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன எலுமிச்சை பழமாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி 2 மூடியுமே வந்து நான் வந்து சாறு வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதில் இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போதும் போல் நம்ம மருதணி அரைப்போம்ல அதே மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை அரைச்சிக்கிட்டே இருக்கும் போதே நீங்கள் வந்து இடையில மிச்சம் இருக்க மருதணி இலைகளையுமே வந்து போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அரைக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பில் வச்சோம்ல அதை பார்க்க வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து நல்லாவே வந்து இந்த 2 பாத்திரத்துக்கு இடையில வந்து இந்த மாதிரி வந்து புகை வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லாவே வந்து அதிகமாக வந்து புகை வரும். நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தை வந்து திறந்து பார்க்கவே கூடாது. திறந்து பார்த்தா நல்லா ஃபுல்லாகவே வந்து புகை எல்லாமே வர ஆரம்பிச்சிரும் வெளியில். இந்த புகை வந்து ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க, திறக்காதீங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம மருதணி இலைகள் வந்து எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அரைச்ச இந்த விழுது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிருக்க பாத்திரம் வந்து நல்லா அந்த புகை எல்லாமே அடங்கி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேலே உள்ள பாத்திரத்தை மெதுவாக இந்த மாதிரி துணியை வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம உள்ற வச்ச பவுலில் வந்து சூப்பராக ரெட் கலரில் வந்து லிக்விட் வந்து கலெக்ட் ஆகியிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான முக்கியமான பொருள். இப்போ இதை வந்து நம்ம மெதுவாக எடுத்துக்கணும், இல்லைனா அந்த லிக்விட் வந்து கீழே ஊற்றிரும். நான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் எடுக்கிறேன். சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக துணியை வச்சு நல்லா சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க, லிக்விட் கீழே ஊற்றிடாத மாதிரி. நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே கீழே வந்து நல்லா ஒட்டிட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி பார்த்து திருகி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நான் எடுத்துட்டேன். பாருங்கள், கீழே வந்து அந்த பவுலுக்கு கீழே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து வாஷ் பண்ணாலே வந்து உங்களுக்கு போயிடும்.
பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பாத்திரமுமே வந்து இந்த லிக்விட் செய்கிறதுக்கு மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக வந்து இந்த அளவுக்கு லிக்விட் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே மருதாணி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பார்த்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம கையில் வைக்க வராதுல்ல, அதனால கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த மருதாணி தண்ணியாகவே இல்லை, நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கிட்டுலாம். எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மருதாணி அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போதைக்கு அந்த எலுமிச்சை சாறுலேயே வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து வேணால் அரைச்சிக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. அப்போ தான் நமக்கு இந்த லிக்விடு சேர்க்கும் போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்போவே ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த லிக்விடு சேர்க்கும் போது இன்னும் தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமே படுறது மாதிரி அந்த லிக்விடு வந்து இந்த மருதாணியில் எல்லா பக்கமுமே வந்து படணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக தலைவலிக்கு யூஸ் பண்ணுற கோடாலி தைலம் தான். இது வந்து நீங்கள் மருதாணி எப்போ கையில் வைக்க போகிறீங்களோ அந்த சமயத்தில் வந்து இந்த மருதாணியில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 drops அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இந்த மருதாணியை வந்து வச்சுருங்க. இது வந்து லைட்டாக அந்த மேலே வந்து ரெட் கலரில் வந்து மாறி வரும். 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் வந்து இந்த கலரில் வந்து மாறிடும். இப்போ வந்து நம்ம கையில் மருதாணி வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து மருதாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம். சும்மா நார்மலாக நம்ம எப்போதும் போடுற ஒரு டிசைனை வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் டிசைனாக போடணுன்னு நினச்சிங்கன்னா கையில் ஃபஸ்ட்டு பேனாவால் அந்த டிசைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு குச்சியை வச்சு அந்த டிசைன் மேலே வச்சிங்கன்னா சூப்பராக டிசைன் வந்து போட்டுடலாம். நம்ம எப்போதும் நார்மலாக மருதாணி அரைச்சா எவ்வளோ நேரம் நம்ம கையில் வச்சுருப்போம், ஒரு நைட் ஃபுல்லாக வந்து வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 2 hours ஆகுது நம்ம மினிமம் வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் மருதாணி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து கலைச்சிடலாம். ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஈஸியாக ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து செவந்து வந்துடும். அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் வந்து கஷ்டமாக தெரியும். ஆனால் செஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் தானே வச்சுருந்தோம், அதனால. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெயின் இல்லாத மாதிரி தான் தெரியும் வாஷ் பண்ணும்போது. வாஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் இருக்கும். ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டெயின் வந்துடும். நம்ம நார்மலாக மருதாணி அரைச்சி வைப்போம்ல, அதை விடவுமே இது வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்டெயின் கொடுக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம சூப்பராக வந்து செக்கச்செவேன்னு மருதாணியை வந்து செவக்க வச்சாச்சு. இந்த மெத்தடில் சிவக்காத மருதாணியிலே கூட சூப்பராக வந்து செவந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. கண்டிப்பாக போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.